ஹாய் அமிகோஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் 360. ஸோ இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிராக போயிட்டுருக்கு. அதேமாதிரி கோவிடோட கேசஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் திடீர்னு இவ்வளோ கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது? இல்லை இந்த கேஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணியிருக்கலாம்? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். இந்தியா இஸ் சஃபகேட்டிங், இந்தியா நீட்ஸ் ஆக்சிஜன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ரீசெண்ட் டேஸில் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் தாண்டி வரும். ஸோ அப்படி இந்த ஆர்டிகல்ஸ் வர முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் இந்தியாவில் இப்படி இருந்த கேசஸ் ஒரு பீக்கில் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ ஒரே நாளில் சாதாரணமாக 3 லட்சம் 4 லட்சம் கேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதற்கான காரணம் என்ன, எதுக்காக இவ்வளோ கேசஸ் வருது? கேசஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, நம்மளோட டெத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதனால இவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, என்ன ரீசன் இருக்கும் இது பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜன். நம்ம ப்ரீத் பண்ண தேவை இருக்க ஒரு ஆக்சிஜன் அந்த சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ பேர் செத்து போயிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும். டாக்டர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க உயிரை கொடுத்து 24 ஹவர்ஸும் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம சொசைட்டினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். என்னதான் கவர்மெண்ட் மேலே குறை சொன்னாலும் பீப்புள் நம்ம மேலே சில தப்புங்க இருக்குது. என்னென்னு பாருங்கன்னா, பேசிக்காக மாஸ்க் போடாமல் இருக்குது. அப்படியே மாஸ்க் போட்டிருந்தாலும் எடுத்து மூக்கு வாயை கவர் பண்ணாமல் எடுத்து வாயை மட்டும் கவர் பண்ணிக்கிறது, இல்லை எடுத்து தலையில் போட்டுக்கிறது, இல்லை எடுத்து பேக்கில் வச்சுக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸை பார்த்தா மாஸ்க் போடுவாங்க. அதே போலீஸை பார்த்து பயந்து மாஸ்க் போடுறீங்க, கொரோனா பார்த்து பயந்து மாஸ்க் போடுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த எலெக்ஷனில் அந்த பிரச்சாரத்தப்போ கூட ஒருத்தவங்க தனிப்பட்ட விருப்பம் போகிறதும் போகாததும், அதையும் மீறி நான் இவரை பார்க்க போவேன், அவரை பார்க்க போவேன், இவர் எனக்கு பிடிச்சவர் வராரு அப்படின்ட்டு போயிட்டு கும்பலில் இந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கும் இல்லாமல் நீ அதெல்லாம் யார் தப்பு? மக்கள். என்னதான் இதெல்லாம் மக்கள் பண்ண தப்பாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் சைட் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுனை கம்ப்ளீட்டாக எடுத்தது. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு மக்களை ஃப்ரீயாக விட்டது, அது ஒன்று. அப்புறம் இந்த பார்க்கு, தேட்டரு, பீச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸு கம்மியாகிற டைம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணது தெரிஞ்சு நியாயமே இல்லை. சோஷியல் கேதரிங்ஸ் அலோவ் பண்ணது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் எத்தனை பேர் வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு ரூலும் இல்லாமல் அலோவ் பண்ணது. அப்புறம் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் பண்ண தப்புங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இவ்வளோ கீழே இருந்த கேஸஸ் கொஞ்ச நாளில் திடீர்னு ஒரு வாரத்தில் எப்படி இவ்வளோ பீக்கில் வந்திருக்கும் அப்படின்றது இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது கவர்மெண்ட் கையில் மட்டும் ஃபுல் ப்ளேம் இல்லாமல் நம்மளும் நம்ம பார்ட் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும். ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க, ஃபேஸ் ஷீல்ட் போடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் கைகளை அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க. சானிடைசர் ரொம்ப மஸ்ட்டு. இதெல்லாம் தாண்டி சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா எங்கேயோ வெளில போகும்போது முடிஞ்ச அளவுக்கு சமூக இடைவேளையை விட்டுட்டு போங்க. ஏன்னா இது மூலமாக மட்டும்தான் நம்மளால் இந்த வைரஸை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா இப்போ இருக்க இந்தியா இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் விட மோசமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸை நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தோ பார்க்க ஆரம்பிக்கல. இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். மாஸ்க் போட்டால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஃபேஷியல் போட்டால் நம்மளை இன்னும் சேஃபாக பார்த்துக்கலாம், சானிடைசர் யூஸ் பண்ணால் கொரோனா வராதுன்ற பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இதேமாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ சொல்லணும்னா கொரோனா எந்த டைமில் வேணால் பீக்கில் போகலான்றது கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை நிறைய நாடுகள் இதை பட்டுட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம நாடு இது இப்போ தான் இவ்வளோ பீக்கில் போகுது. நம்ம எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் இப்போ உடனே இவ்வளோ பீக்கில் போகிறதுக்கு ரீசன் நம்ம பார்க்கணும். ஸோ இது முன்னாடியே இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க எந்த ப்ரிகாஷன்ஸும் எடுக்காமல் மக்கள் எல்லாரையும் ஃப்ரீயாக வெளில விட்டது முதல் தப்பு. எப்படி இவ்வளோ கேஷுவலாக எல்லாருமே டாஸ்மாக் ஓப்பன் பண்ணதுலேருந்து, தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலான்னு ஒரு பேக் டு நார்மல் லைஃப் கொடுத்தது ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஒரு பப்ளிக் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸு, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இதுதான் உங்கள் தாட்டில் இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரண்ட் லைனர்ஸ் அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதாவது டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ், இவங்களாம் தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி வர பேஷண்ட்ஸை 24 ஹவர்ஸ் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதாவது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், வென்டிலேட்டர்ஸ், அப்புறம் தேவையான ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்,
இதெல்லாம் கவர்மெண்ட் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தேவையான இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ தான் அவங்க ஒரு பேஷண்ட்டை அக்காமடேட் பண்ணி அவங்களால அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் சரியான டைமில் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் டெத் ரேஷியோ அதிகமானதுக்கும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி ப்ரிப்பேர்டாக இல்லை. இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. இதை ஒரு பெரிய விஷயமா பார்த்துருந்தோம்னா இதுக்கெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கும். சைனாவில் இந்த வைரஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ, இதை பற்றி என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க ஹாஸ்பிட்டல் எதுக்காகவே தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அதுவும் எத்தனை நாளில் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிச்சாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வெறும் கொரோனா பேஷண்ட்ஸுக்காக மட்டுமே அலோகேட் பண்ணுது. அங்கே அந்த கொரோனா பேஷண்ட்ஸுக்காக நிறைய பெட்ஸ் போட்டு நிறைய பேர் அங்கே போய் அந்த இடத்துல அக்காமடேட் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காகவே தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டினாங்க. அவங்க வந்த புதுசுலேயே இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது இது வந்து 1.5 வருஷம் கேப்பில் நம்ம இன்னும் எவ்வளவோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். இதெல்லாம் மறந்துட்டு ஏனோ தானோன்னு இருந்ததுனால தான் நம்மளால் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கணும் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபெசிலிட்டிஸும் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸுக்கும் அந்த டாக்டர்ஸுக்கும் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை செய்யும்போது ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் சேவ் பண்ணுறது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் டாக்டர்ஸ் மேலே போய் கோவத்தை காட்டுறது வந்து கண்டிப்பாக யாராலையுமே ஒத்துக்க முடியாது. அவங்க லைஃப்பை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு இந்த வென்டிலேஷன் கிடைக்கல, எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்றதுக்கு டாக்டர்ஸால் எதுவும் பண்ண முடியாது. அவங்களால முடிஞ்ச எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் கோவத்தை காட்டுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு பண்ணுற அட்வைஸ் என்னென்னா, இந்த காட்டன் க்ளாத்தில் இருக்கிற மாஸ்க்கை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் அந்த மாஸ்க்கை வாஷ் பண்ணி திருப்பி ரியூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் அது வந்து சேஃபும் இல்லை. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா சர்ஜிக்கல் மாஸ்க். இது 1 டைம் யூஸ் தான், ப்ளஸ் இது சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. இப்போ இந்த மாஸ்க்கை 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர் ஹைஜீன் அப்புறம் சானிடேஷனை மெயின்டைன் பண்ணுங்க. வேக்சினேஷன் போடாதவங்க வேக்சின் போட்டுக்கோங்க. எந்த வேக்சின் போடணும் அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இங்கே இருக்குது, மறக்காமல் பார்த்து வேக்சின் போடுங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம நாடு எந்த நிலமையில இருக்குன்னு. ஒவ்வொரு சுடுகாட்டுலேயும் அவ்வளோ பணங்க வந்து இப்போ எரிக்கப்பட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக எல்லாரும் இருக்க இடத்துல அவ்வளோ பணங்கள் 24 hours எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு உணர்த்திருக்கும் இந்தியா இப்போ எந்த நிலமையில அப்படி இருக்குது அப்படின்னு. இதை நம்ம முழுசாக கவர்மெண்ட் கையிலேருந்து எல்லா உதவியும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம பண்ண வேண்டிய வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், ஃபேஷியல் அண்ட் சானிடைசர் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கொரோனாலேருந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொசைட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு முழுசாக சொல்ல வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். Until then, bye bye from Dr. 360.